ஓகே. ஹாய், ஹலோ, வெல்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வந்து போக்கிமான் எக்ஸ் பார்ட் 5 வந்து பார்க்கலாம். புதுசாக நம்ம இன்ட்ரோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த இன்ட்ரோவையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஜிம் பேட்டில் வந்து இங்கே தான் முடித்தோம். இங்கேருந்து தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். லுக்காரியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே யாருமே இல்லை. அப்படின்னா வந்து மேலே தான் இருப்பாங்கன்னு நினச்சி நான் மேலே போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாடி கார்டு இருந்தான். அந்த பாடி கார்டை வந்து மேலே தான் தம்பி நீ போகணும், அதனால் போ அப்படின்னு சொல்லிட்டான். நானும் ஏற ஆரம்பிச்சிட்டேன் மேலே. மேலே போக போக வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஃபைனலி ஒரு எண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ரூமில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரி, இது ரூமு கிடையாது, இது வந்து பால்கனின்னு நினைக்கிறேன். இந்த பால்கனியில் தான் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு இப்போ லுக்காரியா வந்து தராங்களோ இல்லையோ, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மெகா ரிங்கை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ரிங்கை யூஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து மெகா எவல்யூஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா எவால்வ் ஆகலை. அதனால் இப்போதைக்கு நம்ம மெகாவெல் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் லுக்காரியா வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த லுக்காரியா வந்து நம்மளுக்கு மெகா எவல்யூஷன் வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல ஸ்டோன் கொடுக்கணும். அந்த ஸ்டோன் வந்து கொடுக்குறாங்களா இல்லைன்னு தெரில. ஸ்டோனை வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ வந்து நம்ம பேட்டில் பண்ண போகிறாங்க. ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பேட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டோன் கொடுத்துட்டாங்களா? இன்னும் எனக்கு தெரியவே இல்லை காய்ஸ். சரி, பரவாயில்ல. ஸ்டோன் கொடுத்தாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு லுக்காரியா கிடச்சிருச்சு. அதை வச்சு நம்ம சண்டை போடலாம். ஸ்டோன் கொடுத்துருக்காங்க காய்ஸ். கீழே வந்து மெகா எவல்யூஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மெகா எவல்யூஷனே லுக்காரியா தான். லுக்காரியா வந்து மெகா எவல் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லுக்காரியா வந்து மெகா எவால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆப்போனண்ட்டோட லுக்காரியாவும் மெகா எவால்வ் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு லுக்காரியாவில் எது ஜெயிக்குதுன்னு பார்த்துலாம். நம்ம லுக்காரியா தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டும் அவங்க தான் ட்ரெயின் பண்ணது. இருந்தாலும் பரவாயில்ல காய்ஸ். நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட்டு ட்ரெயினான போக்கிமானை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அது வந்து எஃபெக்டிவாக தாங்குது. அதனால் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நினச்ச மாதிரியே நம்ம ஜெயிச்சாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துலையே வேலை இல்லை. நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். அடுத்த ஜிம் பேட்டிலுக்கு வந்து நம்ம கிளம்பலாம். நம்ம கூட பார்த்திங்க அப்படின்னா லுக்காரியாவும் வரப்போகுது. நம்மளுக்கு ஸ்டோனும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இனிமேல் நம்ம ஜெயிக்க வர்றது யாராலையும் தடுக்க முடியாது. சரி, இனிமேல் இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நானும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பா, ஒரு வழியாக இந்த ஜிம் பேட்டில் முடிச்சாச்சு. இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியதான். கடலுக்கு நடுவில் கட்டி வச்சுருக்கானுங்க இவ்வளோ பெரிய கோட்டையை. சரி, நானும் பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் சுற்றி தான் தேடி கண்டுபிடிக்கணும் எங்கே போகணுன்னு. ஏன்னா இந்த கேமில் வந்து ரூட்டை கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம்தான். அதுக்கு முன்னாடி போக்கிமான் சென்டர் போய் ரிவே பண்ணிட்டேன். கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதையே வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சேன். அந்த ரூட் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூட்டு. சரி, நான் இங்கே தான் வந்து எனக்கு சர்ஃப் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ் கொடுத்துருந்தா. இந்த மூவ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ராகிடையருக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆகும். அதனால கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். இந்த மூவ் வச்சு நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐலாண்டை வந்து கிராஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஐலாண்டில் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வேலை கிடையாது. அடுத்த ஐலாண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பண்ணி தான் போகணும்னு நினைக்கிறேன். நடுவில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய தண்ணி தான் இருக்குது. இதை நீந்தியே போயிடலாம்டா. அங்கே ஒருத்தர் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான் பாருங்கள். பார்த்துடாடே, கீழே ஒன்று செத்துற போகிறேன். இவனை பார்த்திங்கன்னா நம்ம பேட்டிலுக்கு தான் வருவான். அதனால் நம்ம மாற்றி போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டிலில் வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த பேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரே ஒரு போக்கிமான் தான். இந்த போக்கிமானை வந்து நம்ம புதுசாக ஃப்ராகிடையருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூவ் வச்சுருந்தேன். சர்ஃப்னு சொல்லிட்டு ஒரு மூவ் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மூவ் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். ஃப்ராகிடையர் பார்த்திங்கன்னா வேவ் மாதிரி யூஸ் பண்ணுது. சரி, இதுவும் கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மடியும் யூஸ் பண்ணி அந்த போக்கிமானை வந்து முடிச்சு விட்டேன். நம்ம ஃப்ராகிடையர் பார்த்திங்கன்னா 31வது லெவல் வந்துருச்சு. 36வது லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ராகிடையர் பார்த்திங்கன்னா கிரேனிஞ்சாவாக எவால்வ் ஆயிரும். ஆஷ் கிரேனிஞ்சா அளவுக்கு இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கிரேனிஞ்சாவை பார்த்திங்கன்னா ஆஷோட கிரேனிஞ்சாவோட பயங்கரமாக வளர்ப்போம். சாரி, வளர்க்குறது கிடையாது, ட்ரெயின் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா வளர்க்குறேன்னு சொன்னோன்னே இங்கே நிறைய ஆடுகளை வளர்த்துட்டு இருந்தானுங்க. இது ஆடு கிடையாது, இது ஆடு மாதிரி இருக்க போக்கிமான் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கு. சரி, இது இங்கேயே தூங்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். நம்ம அங்கே இருந்தோன்னா பேட்டிலுக்கெல்லாம் ஓடி வந்துடுவானுங்க. இங்கே வந்தாலே பேட்டில் தான் ஃபுல்லாக. இந்த செடியிலலாம் ஃபுல்லாக பேட்டில்ஸ் தான். நான் அங்கேயும் நின்றுருப்பேன். அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பேட்டில்ஸ்லாம் மொக்கையான போக்கிமான்ஸ் தான் வந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா ரேரான போக்கிமான்ஸ் எதுவும் வந்துச்சு. நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு குட்டி பையன் இருந்துட்டு என் கூட பேட்டில் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். அதுக்கப்புறம் தம்பி எத்தனை போக்கிமான் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது 3 போக்கிமான் வச்சுருந்தாங்க கைஸ். நம்மள்ட்ட 6 போக்கிமான் இருக்குது. அவனுக்கு 2 மடங்கு நம்ம வச்சுருக்கோம். டக்குன்னு முடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், இதோட இந்த போக்கிமானோட கதை முடிஞ்சு. அடுத்த போக்கிமானுக்கு பார்த்திங்க அப்படின்னா சார்மிலியனை விட்டேன். அப்போ தான் சார்ஜாராக வந்து எவால்வ் ஆகும். இந்த பேட்டில்லாம் வந்து கலந்துக்கிட்டா தான்.
ஒரு சூப்பரான மூவை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஹிட்டில் வந்து காலி பண்ணிட்டேன். 2வது போக்கிமானும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதே தான் யூஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா இந்த சார்மிலியன் வந்து எவால்வ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு மூவ் கிடைக்கும். அந்த மூவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளைங் டைப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்மள்கிட்ட இருக்கிற ஃப்ளைங் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டரேவியா மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு கையில். மிச்சம் எல்லாமே போக்கிமான் சென்டரில் இருக்குது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா அதை எவால்வ் பண்ணி ஆகணும். அதனாலேயே நான் வந்து மாற்றி யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராகிடேரு, செகண்டு வந்து சார்மிலியன். நான் வந்து ஒரு பிளான் போட்டால் இவனுங்க வந்து ஒரு பிளான் போடுறானுங்க. ஃப்ராகிடேயரை பார்த்திங்க அப்படின்னா முடிச்சு விட்டானுங்க. நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்திங்க அப்படின்னா சார்மிலியனை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த போக்கிமானை பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு டாரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போக்கிமானை வச்சு இது பார்த்திங்க அப்படின்னா ஆஷ் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் இது எனக்கு தேவையில்லை, நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து அதிகமாக ஸ்பெஷல் மூலம் யூஸ் பண்ணாது. பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்லீப் ஆகி பார்த்திங்கன்னா அதோட ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குது. நம்ம போர்ஷன் வந்து கொடுக்க தேவையில்லை. இது வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பார்த்திங்களா, இதையே நான் வந்து அட்வான்டேஜாக வச்சு நான் முடிச்சிட்டேன். அப்போ அதுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தானே. சரி, நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளோட சார்மிலியன் பார்த்திங்க அப்படின்னா 34வது லெவல் வந்துருச்சு. ஓ காய்ஸ், அதிசயமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பள்ளி பார்த்திங்க அப்படின்னா பெரிய முதலையாக மாறப்போகுது. இந்த முதலையை வச்சு தான் நம்ம வந்து அதிகமாக பேட்டில்ஸ் பண்ண போகிறோம் அடுத்து ஜிம் பேட்டிலில். ஏன்டா போக்கிமானையே கலாய்க்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, மன்னிச்சு விட்ருங்க, என்ன பண்ணுறது, எனக்கும் போர் அடிக்கும்ல. இப்போது நம்ம இன்னொரு சிட்டிக்கு வந்தாச்சு. இந்த சிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஹிண்ட் வச்சுட்டு போயிருக்கான். சரிண்ணா, ஏம்மா உனக்கு வேலையே இல்லையாம்மா, எங்கே பார்த்தாலும் ஹிண்ட் வச்சுட்டு போயிடுற, அது தேடி கண்டுபிடிக்கிறதே வேலையாக இருக்கா? கேம் விளையாடுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவன் என்ன விற்றுட்ருக்கான்னு வேறு தெரியல. என்னப்பா விற்கிற அப்படின்னு கேட்டால் இவன் பார்த்திங்கன்னா ஏதோ இன்க்ரீஸு என்னென்னமோ வச்சுருந்தான். ராக் இன்க்ரீஸு, ஃபுல் இன்க்ரீஸு, வேவ் இன்க்ரீஸுன்னு சொல்லிட்டு என்னென்னு தெரில. நான் ஜெர்னியில் வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது இவனை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு யோசிக்கும்போது இவன் தான் வந்து ஃபிஷிங் ராட் கொடுப்பான். அங்கே வந்து ஃபிஷிங் ராட் கொடுத்துருப்பான். இங்கேயும் அவன் வந்து ஃபிஷிங் ராட் கொடுத்துட்டான். ஆடா பாவி, இதெல்லாம் சொல்ல மாட்டிங்களாடா. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஸரும் நம்மளோட மாஸ்டர் சேலஞ்சரும் இங்கே தான் இருந்தாங்க. இவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மெகா எவல்யூஷன் போக்கிமான் இருக்குது. நம்ம போக்கிமானே அந்தளவுக்கு மாற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் பார்த்திங்க அப்படின்னா நம்மள்கிட்ட ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு மூவ் கொடுத்துட்டாரு. இதுக்கு தான் சொன்னேன் நம்ம சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா எவால்வ் ஆகிருக்கணும். சார்ஜர் எவால்வ் ஆகலை கைஸ். அதனால நம்ம எவால்வ் பண்ணிவிட்டு தான் அந்த ஃப்ளையை வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் நான் வந்து போக்கிமான் சென்டர் போயிட்டு அதுக்கப்புறம் பேட்டிலுக்காக வந்து அலைஞ்சு எல்லா இடத்துலையும் பேட்டில் பண்ணிட்டு சேவையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டில் வந்து பண்ணேன். இதுதான் ஃபைனல் நம்மளோட சார்மிலியனோட பேட்டில். அதுக்கப்புறம் சார்ஜராக மாறிடுச்சு. சொன்ன மாதிரியே சார்மிலியன் பார்த்திங்க அப்படின்னா 36வது லெவலில் தான் சார்ஜராக வந்து மாறும். சார்ஜர் வந்து வந்துடுச்சு. நான் இப்போவே வந்து மெகா ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் வந்து கேம் விளையாடும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தையே மறந்துட்டேன். மெகா ஸ்டோனு ஒன்று வந்து இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணுங்கிறத வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஜிம் பேட்டில் வந்து போயிருப்பேன். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா மெகா ஸ்டோன் யூஸ் பண்ணோம்ல அப்படின்னு யோசிச்சு மெகா ஸ்டோனே யூஸ் பண்ணியிருப்பேன். சரி, இப்போ பரவாயில்ல, என்ன அங்கே தானே போய் யூஸ் பண்ணேன், இங்கெல்லாம் எந்த பேட்டிலும் வரல, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் வந்து வாங்க போகிறோம். ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயினுக்குள்ளே ஏறியாச்சு. இப்போ ட்ரெயின் வந்து புறப்படட்டும். இப்போ ட்ரெயின் கிளம்பி இங்கே வந்துருச்சு. இங்கே தான் நம்மளோட அடுத்த ஜிம் வந்து இங்கே தான் இருக்குது. போக்கிமான் சென்டர் போயிட்டு நான் ஹீல் பண்ணோம். இந்த போக்கிமான் கேமில் எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா போக்கிமான் சென்டர் மட்டும்தான். இந்த காமனாக இருக்கிற இடம் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. மிச்சம் எல்லா இடத்துலையும் பேட்டிலாக தான் இருக்கிறானுங்க. சரி, போக்கிமான் கேம்னால இப்படி தான் இருக்கும். நான் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேன். இங்கேயே கொஞ்சம் போர்ஷன்ஸ் எல்லாம் வாங்கினேன், ஏன்னா போர்ஷன்ஸ்லாம் முக்கியம். அதுக்கப்புறம் சரி நான் இங்கே வந்துட்டா, ஏம்மா நீ அங்கே ஹிண்ட் வச்சதே பெரிய வேலைமா, நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே அவள் சொல்கிறா, தம்பி நீ மெகா எவல்யூஷன் வாங்கியிருந்தில்ல, அந்த மெகா எவல்யூஷன் வந்து எனக்கு யூஸ் பண்ணிக்காமே அப்படின்னு சொல்கிறா. இந்த பேட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் மெகா எவல்யூஷன் ஸ்டோனை வந்து சார்ஜருக்கு கொடுக்கவே மறந்துட்டேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ளையே யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து முடித்தேன். ஃபஸ்ட்டு போக்கிமான் வந்து ஈஸியாக கிளியர் ஆயிடுச்சு. செகண்ட் போக்கிமானுக்காக வந்து ஃப்ராகிடேயரை விட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட பள்ளி பார்த்திங்கன்னா எவால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லுக்கேரியா பார்த்திங்கன்னா எவால்வ் ஆகிருந்தது.
ஆப்ஸோலுக்கு பார்த்தீங்கன்னா மெகா எவல்யூஷன் ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கன்னு சதறி கிடக்கும். எல்லோரும் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃப்ளை மூவ் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரிசீவ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் பேட்டில் வந்து முடிச்சோடனே ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆன அடுத்த செகண்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா இடத்துல இருக்கிற எவல்யூஷன் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம பேக்கில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எந்த போக்கிமான் பிடிச்சாலும் அதோட எவல்யூஷன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெகா எவல் வாட்ச் காமிச்சிடலாம் சரினாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை மெகா எவல் பண்ணி ஒரு பஞ்சு கொடுத்தேன். இந்த பஞ்சிலே பார்த்தீங்க அப்படின்னா இதோட கதை முடிஞ்சுச்சு அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் அப்போல்லாம் கிடையாது. இன்னொரு பஞ்சு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த பேட்டில் முடிச்சுட்டு நேராக ஜிம்முக்குள்ளே வந்து போயிட்டேன். சரி நான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டவுனில் நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேக்கை ஓப்பன் பண்ணி பேக்கில் இருக்கிற எவல்யூஷன் ஸ்டோனை பார்த்தீங்க அப்படின்னா நான் சார்ஜர் கையில் கொடுத்துட்டேன். சார்ஜர் இனிமே எவால்வ் ஆகும். ஃபஸ்ட்டு எங்கே எவால்வ் ஆக போகுதுன்னா ஜிம்மில் தான் எவால்வ் ஆக போகுது. நல்ல விஷயந்தான். இதுக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி. சரி விடுங்க, நம்ம வந்து இந்த பேட்டில் வந்து ஈஸியாக முடிக்கலாம். இந்த பேட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா கயிறாக வச்சுருந்தானுங்க. கயிறெல்லாம் தாண்டி வரும்போது இங்கே வந்து ஒரு ட்ரெயினர் இருந்தால் அந்த ட்ரெயினர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த ட்ரெயினர்கிட்ட மாட்டும்போது தான் நம்மளோட சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எவால்வ் ஆக போகுது. அது மெகா எவால்வ்டா, நீ எவால்வ்னு சொல்லிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கும் கேட்குது. நான் ஷார்ட்டாக எவால்வ்னு சொல்லிகிட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்து சார்ஜரை வந்து எவால்வ் பண்ணிடலாம். எப்படி இருக்குது சார்ஜர்? பிளாக் அண்டு ப்ளூவில் இருக்குது. இந்த சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸோட வேரியண்ட்டு, ஒய்யோட வேரியண்ட்டு வந்து இருக்குது. என்னடா மீன் மாதிரி சொல்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த கேம்காரனுங்க அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஒய்க்கு தனியாக எக்ஸுக்கு தனியாக வந்து மெகா எவால்வ் இருக்குது போல். அதை வந்து நான் இந்த கேம் ஏற்றி விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். இந்த பேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கயிறில் ஏறி போனேன். இந்த கயிறில் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துலாம் நினச்சி போனால் இங்கே இன்னும் கயிறு வச்சுருக்கானுங்க. இந்த கயிறுலாம் தாண்டி போக விடிஞ்சிரும் போல். அதுக்கப்புறம் பாருங்கள் நான் இப்போல்லாம் கயிறு ஏறி போகிறேன்னு. மாற்றி மாற்றி போயிட்டுருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கரெக்டு தான், மாற்றி மாற்றி தான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து போயிட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து 2 லிஃப்ட்டு வந்து மேலே ஏறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 லிஃப்ட்டு வந்து கீழே இறங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் லிஃப்ட் இது தான். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு லிஃப்ட் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நான் சார்ஜருக்கு பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் மெகா எவால்வ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த எவால்வ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் வந்து இதையே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இந்த ஒரு ஜிம் பேட்டிலுக்கு மட்டும் நான் இதையே யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இதுவே பவர்ஃபுல்லாக இருக்கும் போல். இதுவே லெவலப் பண்ணி ஃபுல்லாக ஆக்கிடுவோம் போல். இன்னும் அடுத்த லெவலில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். சரி, இந்த பேட்டில் எப்படி முடிச்சேங்கிறத வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு போக்கிமான் வந்து ஈஸியாக கிளியர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு போக்கிமான் தான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு போக்கிமானும் கூட. நம்மளோட போக்கிமான்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா லெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. லெவலப் ஆனது கூட பரவாயில்ல கைஸ். நம்மளோட கிரேனிஞ்சா பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோலேயே பார்த்திங்க அப்படின்னா எவால்வ் ஆகும்னு நினச்சேன். வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற கண்டிஷன் வந்துருச்சு. சரி பரவாயில்ல, நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல. இப்போது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எவால்வ் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். இந்த ட்ரெயினர் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் பேட்டிலாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் நேராக ஜிம் லீடர் கூட தான் நம்ம பேட்டில் பண்ண போகிறோம். அதனால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். சரி, இப்போதைக்கு நம்ம பேட்டிலுக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ராகிடேரை எவால்வ் பண்ணுறதுக்காகவே நான் வந்து வாட்டர் பல்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணலான்னு பார்த்தேன். இது வந்து எஃபெக்டே இல்லை. அதனால் நெக்ஸ்ட்டு செகண்டே பார்த்திங்க அப்படின்னா பேரலைஸ் பண்ணிடுச்சு. அதனால் நான் வந்து லுக்காரியாவை வந்து மெகா எவால்வ் பண்ணி அதை அடிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அட பாவிகளே, பாதி தாண்டா குறையுது. சரி, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் அடுத்த அட்டாக்கே பார்த்திங்கன்னா போன் அட்டாக் யூஸ் பண்ணேன். புதுசாக இருந்துச்சு, அதனால் யூஸ் பண்ணிட்டேன். இந்த போன் அட்டாக்குக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளை பேரலைஸ் பண்ணிடுச்சு. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா லுக்காரியாவை சுற்றி மயான்னு இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு போன் அட்டாக் யூஸ் பண்ணேன், சுத்தமாக எஃபெக்டே இல்லை. அதனால நான் சார்ஜரை வந்து வெளியே எடுத்துட்டேன். சார்ஜரை வச்சே நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை வந்து ஒரே பிளாஸ்ட்டில் வந்து முடிச்சிட்டேன். இந்த பேட்டில் முடிச்சதுக்கப்புறம் நம்ம நேராக ஜிம் லீடர் கூட தான் வந்து பேட்டில் பண்ண போகிறோம். யப்பா, ஒரு வழியாக இந்த ஜிம்மையும் வந்து கிளியர் பண்ணுறக்காக வந்தாச்சு. நம்ம ஃப்ராகிடேர் இன்னும் வந்து 2 லெவல் வந்து கம்ப்ளீட் ஆகணும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனல் கயிறாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கயிறை ஏறி அதுக்கப்புறம் இந்த கயிறை வந்து தாண்டணும் அப்படின்னா ஜிம் லீடர் இங்கே தான் இருப்பார்னு நினைக்கிறேன்.
இல்லை இன்னொரு கயிறும் வச்சுருக்கானுங்க. இங்கே தான் இருக்கார். இவர் கூட வந்து பேட்டில் பண்ணோம். தாத்தா இந்த வயசுலேயே ஜிம் லீடராக இருக்கார். நம்ம எங்கே இருந்தாலும் நம்மள்கிட்ட ஒரு ஜிம்மு கூட இல்லை. சரி பார்த்துக்கலாம் கைஸ். இதுக்காகவே ஒரு கேம் வராமலாம் இருக்கும். இந்த பேட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராகிடேயர் தான் விட்டேன். ஏன் அப்படின்னா இதை லெவலப் ஆகணும் இல்லையா, இதை தான் நான் முதல்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் டெவலப் ஆன பாடு இல்லை. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நான் வந்து சர்ஃபை யூஸ் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போக்கிமானை வந்து கிளியர் பண்ணலாம்னு நினச்சேன். இது பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இருந்துச்சு. நம்ம சர்ஃபும் பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இல்லை. கிராஸ் டைப்புங்கிறனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் ஃபயர் டைப் எடுத்துட்டேன். எரிச்சு அவங்கள பொசுக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து மெகா எவால்வ் யூஸ் பண்ணி இந்த போக்கிமானையும் பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிட்டேன். ஸ்டரேவியா பார்த்திங்க அப்படின்னா 33வது லெவல் வந்துருச்சு. இன்னும் 2 லெவல் தான், அது எவால்வ் ஆகிரும். நெக்ஸ்ட்டு ஒரு ஆடு மாதிரியான ஒரு போக்கிமான் வந்துச்சு. டக்குன்னு நான் பிளாஸ்ட் போட்டு அந்த போக்கிமானை பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிட்டேன். ஆனால் அந்த பிளாஸ்ட் வந்து எஃபெக்டிவாகவே இல்லை. அடுத்த பிளாஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா அந்த போக்கிமானை வந்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு போக்கிமானா ஒரு பெல் மாதிரியான இருக்கிற ஒரு போக்கிமான் வந்துச்சு. இந்த போக்கிமானை பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைங் மூவ் யூஸ் பண்ணியே பார்த்திங்க அப்படின்னா இந்த போக்கிமானோட கதையை வந்து முடிச்சிட்டேன். அந்த ஒரு மூவ் போதும், இந்த பெல் மாதிரியான இருக்கிற போக்கிமானை வந்து முடிச்சிட்டேன். இதாண்டா கடைசி போக்கிமானா இல்லை இன்னும் போக்கிமான் வச்சுருக்கீங்களா? நம்ம ஃப்ராகிடேயர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லெவல் தான். சரி பரவாயில்ல, அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் கைஸ். அவ்வளோதானா, முடிஞ்சா? சரி, நம்மளோட ஜிம் பேட்சை வந்து கொடுத்துருவாங்க. இப்போது ஜிம் பேட்சை வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எத்தனை ஜிம் பேட்ச் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத. சரி, நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம போக்கிமான் சென்டர்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஜிம் லீடர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வெளியே விடணும். இவன் வெளியே விட மாட்டேங்கிறான். வெளியே விட்டான் ஒரு வழியாக. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லைடு பண்ணிட்டே வந்து நம்ம போகணும் போல். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை நான் வந்து இதோட எண்டு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த என்ன நம்ம போக்கிமான் வந்து எவால்வ் ஆகுங்கிறத வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த கேம் வந்து நான் பிசியிலேருந்து மொபைலுக்கு வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பிசி பார்த்திங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டோட பிசி, அதனால தான் நான் வந்து பிசியில் விளாடாமல் மொபைல் விளாண்டுருக்கேன். மொபைலில் விளாட்றக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாய்ஸ்டிக் தேவைப்படும். நான் இங்கே ஜாய்ஸ்டிக் மூவ் பண்ண தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஜாய்ஸ்டிக் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகே கைஸ், இப்போ எல்லாருக்கும் கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், டாட்டா பாபாய், see you.